ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இந்த பொய் சொல்ற எனக்கு பிடிக்காது. அவங்க என்ன சொல்றாங்க, சும்மா ஏமாத்துவாங்கல்ல, இன்ஷா அல்லாஹ் பாப்போம் அப்படின்னு கருத்து எடுத்துறது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு இந்த பொய் சொல்வது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு ரெண்டையும் நான் தரமாட்டேன். சும்மாச்சு நம்ப வச்சு ஏமாத்த தயாரா இல்ல. ஒண்ணு கைதிகளை வேண்டாம் வாங்கிக்கிறங்க, இல்லன்னா அந்த பொருள்களை மட்டும் வாங்கிக்கிறங்க. ஒண்ணு பொருள் வேணும்னா பொருள்கள் வச்சுக்கிறவங்க புரிய மட்டும் தந்துடுறேன். கைதிகள் தான் வேணும்னு சொன்ன ஆட்களை பிடிச்சிட்டோம்ல, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வேணும்னு சொன்னா அதுக்கு ரெண்டுல ஒண்ணுதான் தர முடியும், யோசிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. அவங்க பல விதமான யோசிச்சு பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, பொருள் தொலைஞ்சிட்டு போகுது, மாமா மச்சான் சொந்தக்காரங்க கைதியா இருக்கிறாங்க, அதை எங்களுக்கு திருப்பி தந்துருங்க அப்படின்னு கேட்போம்னு சொல்லி அதை சொல்றாங்க. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் கூட்டுறாங்க. கூட்டி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி ஹவாஸின் கூட்டத்தார்கிட்ட இருந்து நம்ம ஜெயிச்சோம், அவங்களுடைய பொருள்களை எல்லாம் உங்களுக்கு பங்கு போட்டு தந்துட்டோம், அவங்களுடைய கைதிகளை எல்லாம் பிடிச்சி உங்களுக்கு பங்கு போட்டு தந்துட்டோம், இப்ப அவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன முடிவுன்னா, அவங்களுடைய கைதிகளை அடிமைகளை வச்சுக்கிறீங்கல்ல, அவங்களை திருப்பி கொடுப்பதாக நான் முடிவு செய்து விட்டேன். ஆனால் உங்களுக்கு தந்துட்ட காரணத்தினால அதை நான் முடிவு செய்யலாது. நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கைதிகள் எல்லாம் யாரு, உங்களுக்கு நான் ஆளுக்கு ஒரு கைதியும் பிரிச்சு தந்துட்டேன், அவங்கள கொடுக்குற நீங்க ஒத்துக்கிட்டாதான் கொடுக்க முடியும். அதுக்காக உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வைக்கிறேன். என்ன ரெண்டு ஆப்ஷன் கேட்டா, ஒண்ணு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்க மனப்பூர்வமா தந்துருங்க. எதை எதிர்பார்க்காம ரசூலுல்லாஹ் விரும்பிட்டா எங்களுக்கு எல்லாத்தையும் கைது நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல விருப்பம் உள்ளவங்க அப்படி சொல்லிருங்க. அல்லது கடன் மாதிரி நீங்க கொடுங்க, அடுத்த ஏதாவது பொருளாதார அரசாங்கத்துக்கு வரும்பொழுது முதல் முன்னுரிமையா உங்களுக்கு அதுக்கு பணத்தை தருவேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு தருவேன். ஒண்ணு பிற்காலத்தில் இதுக்கு ஈடு வாங்கி கொள்ற அடிப்படையில் எனக்கு அந்த கைதியை ஒப்படைச்சிருங்க, அல்லது ஒண்ணுமே வேணாம் அல்லாஹ்வுக்காக தருவோம்னு சும்மா தந்துருங்க. எதை ஏத்துக்கிறீங்கன்னு கோரசா கூட்டமா எல்லாம் செய்றாங்க. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்காக நாங்க மனப்பூர்வமா தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் சொல்றாங்க, இந்த கூட்டத்தோட சொல்றா சரிப்படாது. யாரு மனப்பூர்வமா சொல்றீங்க, யாரு மன வெறுப்போட சொல்றீங்க எனக்கு தெரியாது. கூட்டத்தில் இருந்து எல்லாரும் சொல்றாங்க, 10 பேர் சரின்னாங்கன்னா 11 சரின்றாரு. 10 பேர் அந்த எண்ணத்துல இருப்பாரு, 2 பேர் இந்த வெறுப்பம் இருக்காது. 3 பேர் சொல்றாங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னு செஞ்சிடறாங்க சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க முதல்ல போய் தனியா உட்காந்து ஆலோசனை பண்ணி யார் யார் ஒத்துக்கிறீங்கிற லிஸ்ட் எடுத்து பின்னாடி உங்க தலைவர்கள் மூலமா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு எனக்கு எல்லாரும் வாக்களிச்சத கூட ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நீ மனப்பூர்வமா தவிர ரெடியா இருக்கிறியா, அல்ல எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு இந்த கைதி வேணும் அப்படின்னு சொல்றியா, இதெல்லாம் நீ யோசிச்சுட்டு சொல்லுன்றாங்க. சில நாட்கள் யோசிச்சு உள்ள போய் ஆலோசனை பண்ணிட்டு இந்த மனப்பூர்வமா நாங்க விட்டு தர்றோம் என்று சொன்ன பிறகு அந்த கைதிகள் எல்லாம் பெற்று இந்த ஹவாஸின் கூட்டத்துக்கு என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கறாங்க. அப்போ ஒரு சபையில வைத்து வாக்களித்தார்களே ஆனால் அது மனப்பூர்வமா அவங்க தர்றாங்களா, மனம் நொந்து போய் தர்றாங்களா, வெறுப்போட தர்றாங்களான்னு கவனிக்க வேண்டிய தலைவருடைய பொறுப்பு. வெறுத்து நிர்பந்தத்தில் வச்சு என்ன செய்யக்கூடாது, நெருக்கி பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட வாங்கிடக்கூடாது. மனசால வெறுத்து என்ற தண்டானையானால் அது சரிப்பட்டு வராது. இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பளிப்பா வாங்குறதா இருந்தா கூட, சமுதாய பணிக்கு அன்பளிப்பா வாங்குறதா கூட விரும்பி தர்றானான்னு கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்ச நாள்ல பஹ்ரைன்ல இருந்து நிதிகள் குவியுது. பஹ்ரைன்ல இருந்து ஜக்காத்து பல பொருள்களை வசூல் பண்ணாங்க, பள்ளியாச கூட நிறைஞ்சு போச்சு. அப்ப மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, அன்னைக்கு ஹவாஸினுக்காக விட்டு தந்தீங்கல்ல அவங்க எல்லாம் முதல்ல வாங்க, இந்த ஹவாஸின் கூட்டத்தாருடைய கைதிகளை ஒப்படைச்சிங்கல்ல அவங்க எல்லாம் முதல்ல வாங்கன்னு ஒவ்வொருத்தரும் வர வர எல்லாத்தையும் அழைட்டு போங்கிறாங்க. அவங்க பெரிய தகப்பனார் அப்பாஸ் கூட வர்றாரு. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார், நானும் என்னுடைய பங்கு வேணான்னு விட்டு தந்துட்டேன், என்னுடைய சகோதரர் அக்கீலுடைய பங்கை நான் விட்டு தந்துட்டேன், எனக்கு தாங்கன்னவன அள்ளிக்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. இவர் அழுறாரு, இன்னும் கொஞ்சம் அள்ளிக்க வேண்டுகிற அள்ளிக்க. அவர் மூட்டை மூட்டையா கட்டுறாரு, தூக்க முடியாத அளவுக்கு நிறைய மூட்டையில சாக்கில சேர்த்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் இருக்கிற எனக்கு தூக்க முடியல, என் முதல்ல தூக்கி வைங்க. தூக்கிலாம் வைக்க முடியாது, நீ தான் தூக்கிக்கிறனுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய தகப்பனாரா இருந்தாலும் நீ தான் தூக்கி வச்சுக்கிறனு. அவர் என்ன செய்யறாரு, அவன் கொஞ்சம் பொருளை கீழே இறக்கி வைக்கிறாரு, தூக்க முடியல. ஒரு ஆளை விட்ட நீங்க தூக்காட்டி பரவாயில்ல, ஒரு ஆளை விட்டாவது எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, உனக்கு தூக்க முடிஞ்ச அளவுக்கு தான் எடுத்துக்கிறீங்க, ஆள்லாம் தர மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பொருள் அள்ளி போடுறாரு கீழே, அப்பதான் தூக்க முடியும். எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி தோல்ல வச்சுட்டு போயிட்டாரு. அப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இதுல ஒரு செய்தி இருக்கிறது. எதை எதிர்பார்க்காம தான் அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்தாங்க,
எதிர்பார்க்காம அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்தால் கூட அதை காரணமா சொல்லி பிறகு ஆதாயத்தை கேட்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்காம விட்டு கொடுத்தா கேட்கக்கூடாதுல்ல. அப்பாஸ் என்ன செய்யறாங்கன்னா அந்த உரிமையை சொல்றாரு, நான் என்னுடைய கைதிகளை விட்டு தந்திருக்கிறேன், வேணான்னு சொல்லி விட்டு தந்திருக்கேன், எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம ஒரு மார்க்கத்திற்காக ஒரு சேவை ஒரு தியாகம் பண்ணியிருந்தார்களே, ஆனால் அதை கணக்கில் கொண்டு அவங்களுக்காக கூடுதல் முன்னுரிமை கொடுக்கலாம் என்பதும் இந்த சம்பவத்தில் விளங்குகிறது. அதே மாதிரி இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னும் சில ஒப்பந்தங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்த வாரங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலேயே நீண்டகால கோரிக்கையாக இருந்த தனி இடஒதுக்கீட்டுக்காக நம்ம பலவிதமான போராட்டங்கள்லாம் நடத்தி தமிழகத்தில் 3.5% இடஒதுக்கீடு பெற்றோம். இந்த 3.5% இடஒதுக்கீடு என்பதில் திரும்பவும் பழையபடி நமக்கு துரோகம் செய்யப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன துரோகம் என்று சொன்னால், நமக்கு இந்த 3 இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, அது முஸ்லீம் என்கிற அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்படல, முஸ்லீம்களில் பின்தங்கியவர்கள் என்ற அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டுச்சு. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா சட்டத்தில் செல்லாது. முஸ்லீம்கள் சில பிரிவினரை குறிப்பிட்டு லப்பை, ராவுத்தர், இது மாதிரி சில பெயர்களை குறிப்பிட்டு இவர்களுக்கு 3.5% அப்படிதான் கொடுத்தார்களே தவிர எல்லா முஸ்லீமுக்கும் 3.5 அப்படின்னு கொடுக்கல. அப்ப முஸ்லீம்களே யார் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிச்சு அந்த மாதிரி பிரிவினருக்கு தான் 3 கொடுத்தாங்க. அப்ப பின்தங்கின முஸ்லீமுக்கு 3 போச்சுன்னு சொன்னா, பின்தங்காத முஸ்லீம்கள் கணக்கில் இருக்காங்கல்ல, முன்னேறிய முஸ்லீம் சமுதாயம் அவங்களுக்கு வராது. யாருக்கு தான் வரேன், இந்த லெப்பே ராவுத்தர் இந்த மாதிரி சர்டிபிகேட் இருக்கணும், அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை காட்டினா தான் இடஒதுக்கீடு கிடைக்கும். அப்ப 3.5% என்பது யாருக்குரியது? அனைத்து முஸ்லீமுக்கும் உள்ளது கிடையாது, முஸ்லீம்களில் பின்தங்கியவர்களுக்கு உரியது. பின்தங்காத மற்றவர்கள் என்ன செய்வது என்றால், இடஒதுக்கீடு இல்லாம மிச்சம் இருக்குல்ல 69 இடஒதுக்கீடுல போயிடும், மீதி 31 பொதுவுல இருக்கும். அந்த பொதுவுல உள்ள 31 நம்ம போட்டி போடலாம், தேர்வுல பொது போட்டியில் இறங்கி தகுதியை காட்டி திறமையை காட்டி மார்க்கை காட்டி அதனையும் வாங்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு தரப்பட்டுச்சு. அதாவது முஸ்லீம்கள் பின்தங்கினவங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையிலையும் பின்தங்காத முஸ்லீம்களுக்கு திறமை தகுதி அடிப்படையிலையும் கொடுக்கணும். அப்ப இதுல ஒரு 3 கிடைக்கும், அதுல ஒரு 1.5 2 வரைக்கும் கிடைச்சு போயிடும், ஒரு 5.5 கிடைச்சிடும். 100க்கு 5 இடத்துக்கிட்ட என்ன செய்யும், 5ல இருந்து 6 வரைக்கும் கிடைக்கும். இப்படிதான் சென்ற வருடம் வரைக்கும் இருந்தது. இந்த வருஷம் இப்ப ஆள் சேர்க்கும் பொழுது இந்த வேலைக்கு விளம்பரம் வருதுல, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிசிஎம் முஸ்லீமுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு பொதுவாக உள்ள 31 இருக்குல்ல, அதுல முஸ்லீம் விண்ணப்பிக்க கூடாதுன்னு போடுறாங்க விளம்பரம். அதாவது முஸ்லீமுக்கு விண்ணப்பிக்க கூடாது, அதர் தன் முஸ்லீம் போடுறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் முஸ்லீம்கள் பின்தங்கின வகுப்புல இல்லாதவன் இருப்பான, அவனுக்கு டோட்டலா வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்துக்கள்ல உள்ள தலித்து இந்து தானே, வன்னியர் இந்து தானே, இன்னும் பல ஜாதிகள் கொடுத்துறாங்கல்ல. அப்ப இந்துக்கள் இது போக உள்ள மற்ற இந்துக்கள் பொது போட்டிக்கு வர்றானா இல்லையா, 31 வர்றானா இல்லையா? அதே மாதிரி தான் முஸ்லீம்ல லெப்பராவுத்தர் போயிட்டான்னு சொன்னா மீது என்ன செய்யணும், அவன் திறமையை கொண்டு மார்க்கை கொண்டு அந்த 31 இடத்துக்கு போட்டி போட்டு தகுதி அடிப்படையில் 1 2 3 கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இருந்தது. அது இந்த வருஷம் வருது விளம்பரங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஆசிரியர் எடுக்க போறாங்க, இப்ப கல்வி விளம்பரங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கிறது. இப்ப உள்ள அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பு நிறுவனத்தின் மூலமாக வரக்கூடிய விளம்பரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, முஸ்லீம் விண்ணப்பிக்க கூடாதுன்னு ஓப்பனா எழுதுறாங்க. அப்ப இது துரோகம் தானே. அப்ப எதுக்காக அந்த 3 நம்ம பொருந்தி கொண்டோம், இது ஒரு 3 கிடைக்கும், பொதுவில் ஒரு 2 கிடைக்கும், ஒரு 5.5 கிடைக்கும், நம்ம ஒரு திருப்தி அடைகிற அளவுக்கு நினைச்சோம்னு சொன்னா 3க்கு மேல கிடையாதுங்கிறாங்க. அப்ப 3 முஸ்லிம்ங்கிற மதத்துக்கு கொடுத்தியா, முஸ்லிம்கள பின்தங்கினவங்களுக்கு கொடுத்தியா என்று கேட்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம். அப்ப இது துரோகம், அதான் முதுகுல குத்துறது என்பதும், அதான் மக்களை ஏமாளிகள் என்று நம்ம நினைப்பதுமாக இந்த வருஷம் திடீர்னு மாறுகிறது. சென்ற வருஷம் வரைக்கும் இல்லாம இருந்தது, இந்த வருஷம் இப்ப ஆட்சி இருக்கும்போது என்ன செய்யறாங்க, முஸ்லீம்களுக்கு போட்டியில் வரக்கூடாது, பொது போட்டியில் வரக்கூடாது. அப்ப இதை கண்டிக்கிற விதமாக எல்லா பகுதிகளில் இருந்தும் முதல்வருக்கு தந்தி அளிக்க வேண்டும். நீங்கள் முஸ்லிம்களில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துவிட்டு முன்னேறிய முஸ்லிம் சமுதாயத்திற்கு இல்லைன்னு மறுக்கிறீங்க, பொது போட்டியில் முஸ்லிம்கள் வரக்கூடாது என்று பகிரங்கமாக விளம்பரம் செய்கிறார்கள், இதை உடனே சரி செய்யவும் என்று நம்ம என்ன செய்யணும்,
எல்லா பகுதிகளில் இருந்தும் அவருக்கு தந்திகள் மூலமாக போக வேண்டும். தேவைப்படுமையானால் பெரிய அளவிலான போராட்டம் கொடுக்காத மாதிரி கொடுத்து நமக்கு இல்லை. இப்ப இடஒதுக்கீடு இல்லாவிட்டால் என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும் என்று சொன்னால அப்ப நம்ம எதுவும் போராடணும். அதே 3 மணி பேர் போவாங்க. அதனால நம்ம சுதாரிப்பா இல்லாம இருந்தோம்னு சொன்னா ஏமாந்து போயிடுவோம். எல்லா பகுதியில் உள்ளவர்களும் தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு முதல்வருக்கு தந்தி எப்படி இருக்கணும், பொது பட்டியலில் முஸ்லிம்கள் போட்டியிடக்கூடாது என்று விளம்பரத்தில் வெளியிடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது உடனே சரி செய்து நீங்கள் முஸ்லிம்களுக்கு உரிமையை பெற்றுத்தாருங்கள் என்று தந்தி மூலமா அறிக்கை. அதுவும் சரி வரவில்லை என்று சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய அளவிலான போராட்டத்தினால்தான் சாதிக்க இயலும். பெரிய அளவிலான போராட்டம் நடத்த வேண்டிய விஷயத்திற்கு நிர்வாகத்தை கலந்து ஒரு ஆலோசனை செய்து எடுப்பார்கள். அதுவரைக்கும் தந்திகள் மூலமாக நம்முடைய கோரிக்கை என்ன செய்யல கொண்டு போக வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.